உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மீண்டும் ஒரு மகிழ்ச்சி. எல்லோரும் இந்த பட்டிமன்றத்தை இசை பட்டிமன்றம் இந்த இசை பட்டிமன்றத்தை கண்டுகளித்து பொறுமையுடன் உட்கார்ந்து எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி தருமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறையினர் தயவு செய்து எல்லோரையும் ஆங்காங்கே அமர்ந்து எந்த விதமான ஒரு கலைபரமும் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை என்பதை நினைவுபடுத்தி நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களையும் கேட்டுக்கொண்டு எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக அருந்தி செல்லுமாறு, அதாவது காதுக்கு விருந்து, அந்த காதுக்கு பட்டிமன்ற விருந்தை அருந்தி செல்லுமாறு உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு எல்லோரும் ஆங்காங்கே நிற்பவர்கள் அனைவருமே உட்கார்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து செல்லுமாறு மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி ஒரு பக்தி பாடலோடு இந்த இன்னிசை பாட்டு பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது. சும்மா நீங்க தைரியமா எல்லாரும் உட்காரலாம். ஏன்னா கண்டிப்பா அறுத்து கொள்ள மாட்டோம். ரொம்ப சுறுசுறுப்பா போகும். ரொம்ப தொலைவில் இருந்து வேற மாவட்டத்திலிருந்து எங்களுடைய பேச்சாளர்கள், பெண் பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பட்டிமன்றம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள்லாம் இருந்து ஆட்சி பண்ற காலத்துல முதலில் ஒரு பக்தி பாடலோடு ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். முதல் பக்தி பாடலை தருவதற்கு எங்களுடைய அன்பு சகோதரி நாகர்கோவில் இருந்து தங்க பாரதி அவர்கள் வருகிறார். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கர்மம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. நடமாடவா விளையாடவா உலகாடவா, ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா, நாத கீத போத வேத பாவராக தாழும் போடு, நாத கீத போத வேத பாவராக தாழும் போடு, படை நடுங்கிட அடியவர் திரு முடி வணங்கிட, கொடி உயர்த்திட படை நடுங்கிட, சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. என் உமிழ் நீரும் தமிழ் நீராய் சுரக்க வேண்டும். தமிழ் தமிழ் என்றே இனி குழந்தைகள் பிறக்க வேண்டும். தமிழ் என்றால் மூடிய கதவுகள் திறக்க வேண்டும்.
தமிழ் தவிர அத்தனை மொழிகளும் எனக்கு மறக்க வேண்டும். தமிழோடு கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்க வேண்டும். தமிழ் இல்லை என்றால் என் உயிர் இறக்க வேண்டும். தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் முதல் வணக்கத்தை சொல்லி, தமிழுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? நல்லா சோறா கை தட்டுங்க. ஆமா, நீங்க கை தட்டுறதுல தான் பட்டிமன்றம் வந்து சுறுசுறுப்பா போகும். உண்மையிலேயே ஒரு நான்லாம் ஒரு 4000 மேடைகள் பேசியிருக்கிறேன். 23 ஆண்டுகள் ஆச்சு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து. இப்படி ஒரு இயற்கை சூழலோடு, இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தென்றல், இந்த பக்கம் மக்கள், இந்த பக்கம் கடை வீதிகள்னு இவ்வளவு ஒரு இயற்கையான சூழல்ல வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் முதல்ல மேடை ஏறி இருக்கிறேன்னா அது உங்களுடைய ஊர் தான். சின்ன கிராமமா இருந்தாலும் கூட ஆனால் நிறைய எப்பவுமே ஒரு ஊர் பேர்னா அந்த ஊர் பேரை பற்றி சொல்லுவேன். ஆனால் நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க பட்டிமன்றம் பார்க்கறதுக்காக. இந்த பின்னாடி நிறைய பேர் நிற்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவாதம் சொல்கிறேன் நான். பட்டிமன்றம் நல்லா இருந்தா பார்ப்போம், இல்லாட்டி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் போயிடக்கூடாது. அப்படி போகிற மாதிரி இருக்காது. அதனால நல்லா நீங்கள் வந்து முன்னாடி வந்து உட்காரலாம். நம்ம மண்ணு, நம்ம தமிழ் கேட்கக்கூடிய மண்ணு. அதனால நீங்கள் முன்னாடி வந்து நல்லா உட்காரலாம். ஆனால் பாடும்போது மட்டும் எக்கோவிங்க. அடிச்சு ரிப்பீட் வருதோ? ஆமாம், அடிச்சு ரிப்பீட் வருது. என்ன ரொம்ப அருமையான ஒரு மைக் செட்டு. அதை விட ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னா, இந்த நிகழ்வினை எங்களுக்கு தந்த கார்த்திக் மாறன் அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்ந்த நன்றிகள் இந்த வணக்கத்தை சொல்லி, எவ்வளவுதான் நம்ம யாரை பற்றி பேசினாலும் முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி பேசணும். ஏன்னா காவல்துறையும் கடவுளும் ஒன்று. எப்படின்னு கேட்குறீங்களா? கடவுளுக்கு நம்ம வாழ்க்கை எப்போ முடிக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். இந்த பட்டிமன்றத்தை எப்படி முடிக்கணும்னு காவல்துறைக்கு தெரியும். அப்படி கடவுள் போல வந்திருக்கக்கூடிய காவல்துறைக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, ஏன்னா அவங்க தான் டைம் பர்மிஷன் எல்லாமே தர்றவங்க. உலகத்திலேயே ஃபஸ்ட்டு போலீஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காட்லாந்து போலீஸு. 2வது இடத்தில் இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை. அதனால் அந்த காவல்துறைக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கரகோஷம் கொடுங்க. ஏன்னா நம்மலாம் ஒரு 8 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு போய் தூங்கிடுவோம். அவங்கெல்லாம் தூங்கவே முடியாது. எப்போ எழுப்பி டியூட்டிக்கு வர சொன்னாலும் வருவாங்க. அதுவும் முன்னாடி பார்க்குறேன், என்னை போல ஒரு பெண்மை வந்து காவலுக்கு நிற்கிறது ஒரு பெரிய பத்திரகாளி மாதிரியா தான் வந்து காவலுக்கு நிற்கிற மாதிரி. அவங்களுக்கு ஒரு நன்றிகள் தான் வணக்கத்தை சொல்லி. ஆமாம், அது கலரை பொறுத்து வச்சுக்கிடுவோம். பத்திரகாளின்னா நல்லா கருப்பாக இருக்கும். ஏதாவது போய் சொன்னேன்னா டபக்குன்னு வந்து குத்தும். மாரியாத்தானா நின்று மழை பெய்யும். அதனால் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் மாரியாத்தா. மன்னிச்சு விட்டுருமா? மன்னிப்பே கிடையாது. தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஆமாம், ரொம்ப அழகான ஊர். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் துணையாக இருப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் சொந்த பந்தத்தோடு இருந்தால் சந்தோஷமாக இருப்பானா, இல்லை காசு பணம் நிறையா இருந்தால் சந்தோஷமாக இருப்பானா? இதுதான் கேள்வி. இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்லலாம். ஒரு கல்யாணம் முடித்தவன் விளங்குவானா விளங்க மாட்டானா அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா கல்யாணம் முடித்தவொடனே தான் ஒவ்வொரு உறவாக வருது. பொண்டாட்டி உறவு வருது, பிள்ளை உறவு வருது, அடுத்து நாத்தனா உறவு வரும். எல்லாத்துக்குமே தான், பெண்களுக்குமே தான். கொழுந்தியா வந்துடுவா, மாமியா வந்துடும். இப்படி ஒவ்வொரு உறவாக எப்போ வரும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். அப்போ அதனால் ஷார்ட்டாக அந்த தலைப்பை இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆம்பளை தாலி கட்டிட்டானா விளங்குவானா விளங்க மாட்டானா? நான் நிறையா பஞ்சு சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. சொல்லுவோமாக்கா? நல்லா இருந்தால் கை தட்டணும், சரியா? அப்படி முறைச்சி பார்க்கக்கூடாது, சரியா? ஆண்களுக்கும் பெண்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தாளிக்கிறதுக்காக வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தால் அது எங்கள் பெண்கள். தாலி கட்டிட்டமேனு வெங்காயம் உரிச்சா அது ஆண்கள். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணால் அது பொம்பளை பிள்ளை. டீ கடை வச்சாது பொண்டாட்டியை காப்பாற்றினா அது ஆம்பளை பிள்ளை. உண்மையிலே வந்தோடனே மைக் செட்டுக்காரரையும் பார்த்தேன், நம்மளுடைய கேமராமேனையும் பார்த்தேன். நான் வேறு மேக்கப் போட்டிருக்கேன்னா அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு. அவர் சொன்னார், நல்லா அகலமாக இருக்க, போய் பேசினார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெண்கள் குண்டாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. பெண்கள் இந்த வயதில் குண்டாக இருக்கலாம், ஆனால் மண்டாகத்தான் இருக்கக்கூடாது. பெண்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கோங்கிறதுக்கு இந்த மேடை ஒரு பெரிய அடையாளம். நீங்கள் நிறையா பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க. நல்லா கை தட்டினீங்கன்னா சொட்ட மண்டல உடனே முடி முளைக்கும். பெண்களுக்கு 3 இன்ச் கூந்தல் வளரும். அதனால் நல்லா கை தட்டி உங்கள் ஆதரவு கொடுங்க. நீங்கள் நிறையா பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க. சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. நான்லாம் எனக்கு ஒரு 2.5 வயசு 3 வயசு இருக்கும்போதே எங்கள் தெருவுக்கு சாலமன் பாப்பையா வந்திருந்தார். நான் இப்படி போய் முன்னாடி போய், எங்களுக்கெல்லாம் சேர் போட்டிருந்தாங்க, முன்னாடி போய் சேரில் போய் உட்காந்துக்கிட்டேன். எல்லாரும் கை தட்டினா நானும் கை தட்டுவேன், சின்ன கவுண்டர் மாதிரி. எல்லாரும் சிரிச்சா எல்லாரும் சிரிக்கிறாங்க, நானும் சிரிப்பேன்.
நைட்டு 1:30 மணி இருக்கும். எங்கள் அம்மா வந்து நறுக்குன்னு கொட்டி மண்டையில் உனக்கு என்ன இளவு புரியுதுன்னு இங்கே உட்காந்து பார்க்குறேன் அப்படி என்னை தட்டி இழுத்துட்டு போனாங்க. ஆனால் அன்னைக்கு நான் அப்படி கீழே உட்காந்து பார்த்ததுனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி மேலே உட்காந்துருக்கிறேன். அதனால் இந்த பார்த்துருக்கக்கூடிய நிறைய உங்கள் கூட பெரிய பேச்சாளர்களாக என்னை போல வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு எங்களுடைய குழுவின் சார்ந்த உங்களுக்கு ஆசீர்வாதமும் உண்டு. அப்படி சாலமன் பாப்பியா பட்டிமன்றத்துலேருந்து நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா இந்த பக்கம் 2 ஆண்கள் இந்த பக்கம் 2 பெண்கள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு சம உரிமை சம உரிமை சம உரிமைன்னு போராடுறோம். சம உரிமை என்னங்க, நீங்கள் எல்லாமே பெண்களாக வாங்க அப்படின்னு எங்களுக்கு இந்த சங்கரன் பக்கத்தில் ஒரு பெரிய மேடையை கொடுத்து, இதை விட பெரிய சிறப்பு என்னென்னா இந்த பக்கத்தில் இருக்க சங்கரன் கோயில் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்த நாரீஸ்வரராக இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்துருக்கீங்க. இங்கே பெருமாளும் சிவனும் ஒன்றா இருப்பாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஒரு சக்கரம் இருக்கும், இந்த தெய்வ சன்னிதானத்துக்கு நேர ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தில் கொண்டு வந்து குழந்தைய உட்கார வச்சிங்கன்னா என்ன நோயாக இருந்தாலும் தீர்ந்து விடும். உள்ளே புற்றுமண் இருக்கும். அந்த புற்றுமண் எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு நோவு இருக்குது, எந்த இடத்துல உங்களுக்கு வேதனை இருக்கோ அந்த இடத்துல தடவுனீங்கன்னா அப்படி ஒரு குணம் தரக்கூடிய ஒரு அருமையான சங்கரன் கோவிலில் இருந்து பேசுவதிலே பெரிய மகிழ்ச்சி. உங்கள் ஊரை பற்றி பெருமையாக பேசின கைத்தட்ட மாட்டேங்களாயா? அப்படி தட்டி விடுங்க. யார் பெற்ற பிள்ளைகளோ ஒன்று பாருங்க. ஒன்று கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு, ஒன்று கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு, ஒன்று பட்டுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு, ஒன்று கும்பகோணம் பக்கம் இருந்து வந்திருக்கு. அதனால் நாங்கள்லாம் வேறு பக்கம் இருந்து வந்திருக்கோம். ஒன்றுமே வேணாம், உங்களுடைய கைத்தட்டல்கள் தான் எங்களுக்கு ஆதரவு என்று சொல்லி லைஃப்பை ஜாலியாக கொண்டு போவோம்க்கா. பெண்கள்லாம் ரொம்ப அழகாக மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்காரரு டெய்லி 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தால் உங்கள் மேலே பாசமாக இருக்காருன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தால் பூக்காரி அழகாக இருக்கான்னு அர்த்தம். அதனால் கேர்ஃபுல்லாக உங்கள் புருஷ் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். ஆண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அண்ணே கல்யாணம் முடிக்க போகிறீங்கன்னா கல்யாணம் முடிக்காத இளவட்டங்கள் இருந்தால் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எல்லாத்துக்கும் முடிஞ்சு போலையே மேடையில் காலத்தவரை. கல்யாணம் முடிக்காத இளவட்டங்கள் இருந்தால் சொல்கிறேன், பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு சகப்பாக இருக்கணும், கிளி மாதிரி இருக்கணும், இடுப்பு சிம்ரன் மாதிரி இருக்கணும், கண்ணு மீனா மாதிரி இருக்கணும், சிரிப்பு ஸ்னேகா மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? எந்த ஒரு பெண் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கிறாளோ அவள்தான் உலகத்திலேயே அழகான பெண். அவள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவாள். அந்த பொண்ணோட பேக்ரவுண்டு, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்குன்னு பார்த்து அப்படி கல்யாணம் முடிங்க. சிகப்பாக இருக்கா, அழகாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தே ஓஞ்சி போவீங்க. ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ் விற்றுக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டிலலாம் கல்யாண வீட்டில் மேக்கப் போடுறாங்க. எப்படி மேக்கப் போட்டாங்க தெரியுமா? வரிசையாக டிக்கெட் நிற்கிது. பொண்ணுக்கு மேக்கப் போட 15,000, பொண்ணோட அம்மாவுக்கு மேக்கப் போட 20,000. அங்கே உள்ள ஒரு பாட்டி இருக்குது, அதுக்கு 25,000. என்னென்னா நிறையா பல்லம் இருக்கான், பவுட்ரு போட்டு நெப்பணுங்கிறான். இப்படி வகவாரியாக இருக்குது. அப்போ இந்த பணமா பாசமா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம். இவங்க 2 பேர் வந்து எதிர்த்து பேசுவாங்க. எதிர்த்து பேசினா தான் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ நானே எங்கள் வீட்டில் வந்து எதுவும் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். வாயாடின்னு நினைக்காதீங்க அதுக்காக. ஆமாம், வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என் புருஷன் சண்டையோட வராரு. அடியாய் முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எவ்வளோ பெரிய அறிவாளி. நான் கேட்டேன், உனக்கு பாஞ்சாலி தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னு. அத்தோட விட்டு ஓடினவர் தான். வீட்டில் உட்காந்து ஜல்லிக்கட்டு பார்க்குறாருக்கா, மாடு கூடயே பேசுகிறாரு. காலைப்புடி வாழைப்புடி ஆளைப்புடினாரு. நம்ம மண்டையில் போய் நறுக்குன்னு ஒரு கொட்டு இங்கே உட்காந்து பேசுறதுக்கு மைதானத்தில் போய் ஒரு மல்லுக்கட்டு கட்டலாம்லன்னு. அதுக்கு என்னப்பா சொல்கிறாரு? கட்டின மாட்டே அடக்க முடியல, கட்டாத மாட்டை போய் அடக்க சொல்கிறா. இப்படி புருஷன் கூடலாம் சண்டை போட்டால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். புருஷன் என்ன சொன்னாலும் பொண்டாட்டி மண்டே ஆட்டினா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. இப்போ பணமா பாசமான ஒரு ஃபைட் வருது. இந்த பணமேன்னு பேச வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? பணம் இருந்தால் சொந்த பந்தம் எல்லாமே வரும், பணம் இல்லாட்டி சொந்த பந்தம் எதுவுமே வராது அப்படின்னு இவங்க பேசுவாங்க. இந்த பக்கம் வந்து என்ன பேசுவாங்க? என்னங்க சம்பாதிக்கிறதே சொந்த பந்தத்துக்காக தானே அப்படின்னு ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா அதில் கூட்டத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எவ்வளவு தான் பணம் சம்பாரிச்சாலும் ஒரு பொண்ணை பார்த்தவனே, ஒரு காதல் வந்தவனே, உனக்காக என்னவெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்தா கம்மலா இருக்கேங்கிறான். சரியா? கம்மலா நான் இருந்தா, கம்மலா நான் இருந்தா காதோரம் ஒரு சீருப்பேன், வீட்டே குத்து விளக்கு, நீ கிடைச்சா நான் வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சாயே வாழ்க்கை கெத்து. ஹேண்ட்பேக்கா நான் இருந்தா தோளோரம் தொங்கி இருப்பேன், ஹேண்ட்பேக்கா நான் இருந்தா தோளோரம் தொங்கி இருப்பேன், வீட்டே குத்து விளக்கு, நீ கிடைச்சாய வாழ்க்கை கெத்து, கிடைச்சா வாழ்க்கை கெத்து.
பேசணும். முருகன் அப்படின்னு நீங்க சொன்னாலே எல்லா கடவுளும் இதுக்குள்ள அடக்கம். இது ஒரு நல்ல செய்தி. நீங்க கேட்டுட்டு போய் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நீங்க சொல்லணும். மூணா முகுந்தன் அர்த்தம், ரூனா ருத்ரன் அர்த்தம், கானா கமலன் அர்த்தம். இன்னுங்கிறது இன்னென்ற எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய 247 எழுத்துல நிறைவான எழுத்து இன். மூணா முகுந்தன் யாரு? பெருமாள். ரூனா ருத்ரன் யாரு? சிவபெருமான். கானா கமலன் யாரு? பிரம்மா. முருகன் அப்படின்னு சொன்னா 3 கடவுள்களையும் ஒன்றாக வணங்கக்கூடிய சக்தி கொண்ட கடவுள் யாருன்னா முருக கடவுள். அவருக்கு இன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னா அந்த உத்திரத்துல பேசுறதுல பெரிய மகிழ்ச்சி. அதை விட இதை இன்னும் காமெடியா சொல்லலாம். நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, முருகனுக்கே 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, நான் கட்டக்கூடாதா அப்படிம்பாங்க. இந்த முருகனுக்கேன்னு சொல்றாங்கல்ல, அந்த 2 பொண்டாட்டிங்கிறது 2 பொண்டாட்டி கிடையாதுங்க. ஒன்று இச்சா சக்தி, இன்னொன்று கிரியா சக்தி. முருகன் ஞான சக்தி. இப்படி சொன்னேன்லக்கா, யாரும் கை தட்டல. இதை விளக்கமாக சொல்லணும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, முருக சக்தினா விளக்கமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இச்சா சக்தினா என்னன்னா, ஒரு அழகான பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு அப்பாட்ட அடி வாங்கி அம்மாட்ட மிதி வாங்கி அதே பொண்ணை கட்டணும்னு முடிவு பண்ணால் அது இச்சா சக்தி. எல்லாத்துலேயும் அடி வாங்கி அந்த பொண்ணுக்கே தாலி கட்டிட்டா அதுக்கு பேர் கிரியா சக்தி. கட்டின பிறகு சனியனை பிடிச்சி கட்டிட்டோமே அப்படின்னு உணர்ந்தா அதுதான் ஞான சக்தி முருகன். ஏன்னா முருகன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் காடு. அவரை பற்றி இன்னைக்கு பேசுறதுலேயும் பெரிய பெருமை. சரி, அப்போ இப்போ ஒரு பொண்ணுக்கு கம்மலா கூட இருக்கேன்னு ஆசைப்பட்றான், கால் கொலுசா இருக்குன்னு ஆசைப்பட்றான். அப்போ இதுதான் வாழ்க்கையா அப்படின்னா பணம் ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துருச்சு. 2 பேருக்கும் சண்டை வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. 3 வருஷமாக வாய்தான்னு போயிட்டே இருக்கு. உடனே ஒரு நாள் ஜட்ஜு கூப்பிட்றாரு, இங்கே வாடா, 3 வருஷமாக வாடா, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா வாய்தான்னு வர்ற? உடனே அவன், என் பொண்டாட்டி வாய்தாங்க பிரச்சனை அப்படின்னா. சரி வா, என்ன இன்னைக்கு டீல் பண்ணிடுவோம், இன்னைக்கு உனக்கு தீர்ப்பு சொல்லிடுவோம், பொண்டாட்டியை கூட்டுவான்னா. பொண்டாட்டி பார்த்தா கையில் ஒரு 3 மாதம் குழந்தை வச்சுருந்தா. உடனே ஜட்ஜு கேட்டார், என்னடா 3 வருஷமாக சண்டைங்கிற, 3 வருஷமாக டைவர்ஸ் கேட்குற, உன் பொண்டாட்டி 3 மாதம் குழந்தை வச்சுருக்கான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அப்பப்போ மன்னிப்பு கேட்க வீட்டுக்கு போவேன், அதில் பிறந்துருச்சுன்னா. அப்போ இவனுக்கெல்லாம் டைவர்ஸ் தேவையா? அப்போ பொண்டாட்டி இல்லாமலும் வாழ முடியாது, பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது. நீங்கள் பாருங்கள், இந்த பொண்டாட்டிகள்லேயே பல பொண்டாட்டி இருக்குது. 2 பொண்டாட்டி இருக்குது. ஒன்று பழைய பொண்டாட்டி, இன்னொன்று புது பொண்டாட்டி. 2 பொண்டாட்டிக்கு வித்தியாசம் சொல்லுவேன். நீங்களாம் நல்லா கை தட்டணும், சரியா? நீங்கள் கை தட்டலைன்னா நான் பேசவே மாட்டேன். போட்ட மேக்கப்புக்கு பேசிட்டு கார்த்திக் மாறன்ட்ட காசு வாங்கிட்டு போயிடுவேன். நீங்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய செய்தி சொல்லுவேன், நிறைய ஜோக் சொல்லுவேன். 1000 ஜோக் அக்கா வச்சுருக்கேன், சரியா? நல்லா கை தட்டணும். பழைய பொண்டாட்டிக்கும் புது பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? சீ போங்க அப்படின்னு சொன்னா அவள் புது பொண்டாட்டி, அடைச்சி வாயா அப்படின்னா அவள் தான் பழைய பொண்டாட்டி. நல்லா கை தட்டுங்க. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. காதலுக்கும் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்? காதலிச்சா உம்மா கிடைக்கும், கல்யாணம் முடிச்சா உப்புமா தான் கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் முடிச்சவனுக்கும் என்ன வித்தியாசம்? காதலிக்கிறவன் தேனா பேசுவான், கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான். பார்த்துருக்கீங்களா? ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சா அது ஆசை, கல்யாணம் முடித்த பிறகு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அது பேராசை. ஏன்னா அந்த காம்போவில் இந்த காம்போ வராது. இப்போ பாருங்கள், இப்போ கூட இப்போ கிளம்பி வர்றேன், இந்த கல்யாணம் முடிச்சதுனால ஒரு மாமியா வந்திருக்கு. கிளம்பி வரேன், என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுது. ராத்திரிக்கு போகிறா, காலையிலைக்கு வரா, பட்டிமன்றம் பேசுகிறா, பாட்டு பாடுறா, லிப்ஸ்டிக் போடுறாங்கதையா. நான் ஏதோ மேடைக்கு வந்தால் ஒரு 10,000 ரூபா கிடைக்கும், நான் மேடைக்கு வரேன், எங்கள் கிளவி என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுது. மேக்கப் போட்டு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வர்றேன், அப்படி திட்டுது, எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது, பட் நான் அழுகவே இல்லை. கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது, பட் நான் அழுகவே இல்லை. ஏன் தெரியுமா? அழுதா மேக்கப் கலைஞ்சிரும். அழுகாமல் வந்துட்டு போன வாரம் எனக்கு எங்கள் மாமியாருக்கும் பெரிய சண்டை. என் குடும்பி அது கையில், அது குடும்பி என் கையில். ஒன்று நீ இருக்க முடியும் இந்த வீட்டில், இல்லாட்டி நான் இருக்க முடியும். ஏன் புருஷன் வரட்டும், ஓம் புருஷன் வரட்டும். என் புருஷன் வந்தார், இந்த 2 பேரும் வெளியே போங்க, வேலைக்காரி இருக்கா, நான் பார்த்துக்கிறேன்டாரியா. எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? ஓரமாக போய் சோகமாக உட்காந்துருந்துச்சு. நம்ம மாமியாரே நம்ம ஒரு நகைச்சுவை நடுவர், நம்ம மாமியார் சோகமாக இருக்கக்கூடாதுன்னு கிட்ட போய், அத்தை மாமா நேற்று என் கனவுல வந்தார் தன்னே. மாமானா யார்? மாமனார், அது புருஷன். சந்தோஷப்படணும்லக்கா. அந்த கிளவி சொல்லுது, அந்த எடுவட்ட வயசத்து 28 வருஷம் ஆச்சு, என் கனவுல வராமல் உன் கனவுல வந்தானாக்கும். என்ன சொன்னேன் சொல்லுன்னுச்சு. நம்ம எப்படி ஆளு, அவருக்கு ரொம்ப போர் அடிக்குதா, அவங்கள சீக்கிரமாக வர சொன்னாருன்னு இப்படி கோர்த்து விட்றதான். இந்த காதலிக்கும் போதுங்க வாழ்க்கை ரொம்ப அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும். எங்கள் அத்தான்லாம் லவ் பண்ணும்போது என்னை சைட் அடித்து ஏமாற்றி கடலை மிட்டாய் கொடுத்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு. ஆமாம், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கவிதை சொல்லுவார் அழகா. கடலை மிட்டாய்னா எனக்கு பிடிக்கும். சின்ன பிள்ளையிலே நான் 8ஆம் கிளாஸ் படிப்பேன், என் புருஷன் 10ஆம் கிளாஸு.
அப்படி படிக்கட்டில் இறக்குவேன், கருப்பு குஷ்பு மாதிரி இருப்பேன், அவ்வளோ அழகாக இருப்பேன் லட்சணமா. பின்னாடியே பாதுகாப்புக்கு எங்கள் அப்பா வருவார். எங்கள் அப்பாவை பார்த்து என் புருஷன் ஒரு டைலாக் சொல்லுவார், கட்டுனா யாரை? சசிகலாவை தான் காட்டுவேன். இப்போ ஒரு டைலாக் சொல்கிறாரு, வெட்டுனா யாரை? அவளை தான் வெட்டுவேன்னு வீடாக தேடிக்கிட்டு இருக்காரு. கம்மாக்கரைக்கு குளிக்க போயிடுவேங்க, துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏன்னா எங்கள் ஊரில் தண்ணி பஞ்சம், சிவகாசி நான். அப்போ என் புருஷ் யாருக்கும் தெரியாமல் அவர் மட்டும் கடலை மிட்டாய், மாங்காய், தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுவார். அங்கே சேலை வாங்கிட்டு வருவார், மாம்பழம் வாங்கிட்டு வருவார், மல்லிப்பூ வாங்கிட்டு வருவார். எப்படி வருவார் தெரியுமா? கம்மாக்கரையோரம் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேனா, சேலை துணியெல்லாம் நான் துவைச்சிக்கிட்டு இருந்தேனா, அடியம்மாடி அந்நேரமா ஏ மாமே வந்தாங்க, ஒரு சேலை தந்தாயிங்க. எனக்கு சொல்ல எது சொல்ல, பச்சை புள்ள நான் பயந்து நான் வாங்கிக்கிட்டேனா கட்டிக்கிட்டேனா, மாமன் தந்த சேலை அந்த மல்லிகைப்பூ போல, மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான். அடியாத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அதை வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா. எங்க அத்தான் கவிதை அப்படி அழகா சொல்லுவாரு. எப்படி சொல்லுவார் தெரியுமா? சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது இரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழியர் கண்ணிருந்தால் வாசித்து போனி, கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம், கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீயெள்ளி தின்னச் சொன்னால் திம்பேன், உண்டென்று சொல்லில்லை இல்லை என்று கொள், என்னை வாவென்று சொல்லில்லை போவென்று கொள், உண்டென்றால் உளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம் நிறையா. கைத்தன மாட்டீங்களா? வைரமுத்து கவிதை. இதே மாதிரி இப்போ பசங்க கவிதை சொல்கிறான். வைரமுத்து கவிதை இவ்வளோ லாங்காக சொன்னால் பொண்ணு ஓடி போயிடும். ஷார்ட்டாக சொல்கிறான். கண்ணே உன் காதில் என்ன தொங்கட்டா, உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டா, கண்ணே நீ ஒரு பொரோட்டா, உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா, கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்கள் ஒப்பே நம்ம காதலுக்கு சப்போட்டா, விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது அம்மாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை, கண்ணே நீ ஒரு மல்லி, உங்கள் ஆத்தா தான் எனக்கு வில்லி, கண்ணே நீ ஒரு பொங்கல், உங்கள் ஒப்பன் தான் எனக்கு அங்கிள். அப்படி சுற்றிக்கிட்டே தெரிவான். அந்த பொண்ணை சுற்றிக்கிட்டே தெரிவான். இந்த பொண்ணை பார்த்து பிடிச்சி அந்த பொண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு வைங்களேன், ஒரு 10 ரூபா மாலை தான். அந்த காலத்துலலாம் நிறைய ரூபாய் செலவழித்து 10 நாள் கல்யாணம் வைப்பாங்க. உறவினர்கள்லாம் வந்து சுற்றி மத்தி உட்காந்து அவ்வளோ நாள் ஆகும். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. சிம்பிளாக மாலையை மாற்றிட்டு வந்துடுறான். இந்த பொண்ணு திஸ் இஸ் மை லவர், இப்படியே முடிச்சிருவோம் அப்படின்னு. மச்சக்கல்லு மூக்குத்தி மஞ்ச தண்ணி ஆரத்தி மச்சான் இப்போ மாப்பிள்ள பொண்ணு புளியன் தோப்புல நிக்க வச்சு ஆள காட்டு தக்கா தக்கா மேலங்காட்டு 10 ரூபா மாலை போட்டு சுத்தி வச்சு கோலங்காட்டு புறப்பட்டு மின்னுக்கலா நடந்து வர்றா கலக்கலா எண்ணெயில வெறுக்கலா வெறுப்பா முறப்பா நிக்காத கற்பூரம் பத்த வை பூசணிய சுத்தி வை எம்பாட்டை எத்து வை எல்லாத்தையும் ஒத்தி வை. எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு அந்த பொண்ணு பின்னாடி போயிடுவான். அப்போ ஒரு சொந்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ காசு பணமும் ரொம்ப முக்கியம். ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. உடனே அந்த புரோக்கர் சொன்னார், இந்த வீட்டில் 3 பொண்ணு இருக்குடா, ஒரு பொண்ணுக்கு வயசு 25 பவுன் நகை போடுவாங்க, ஒரு பொண்ணுக்கு வயசு 35 பவுன் நகை 30 பவுன் நகை போடுவாங்க, இன்னொரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு வயசு 35 பவுன் நகை போடுவாங்க, எதை பார்க்கலான்னு மாப்பிள்ளை உள்ள கிச்சனை எட்டி பார்த்தான். அங்கே என்னடா எட்டி பார்க்குற? இல்லை உள்ள 50-60 ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இவனுக்கு 60 பவுன் கடன் இருக்குது, வாங்கிட்டு வந்து அடைச்சிப்பிடலான்னு. இன்றைக்கி தங்கம் பாருங்கள் என்ன விலை ஏறிக்கிட்டு போகுது பார்த்தீங்களாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கடை ரொம்ப ஃபேமஸான கடை லலிதா ஜுவல்லரி. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டாங்களா, போட்ட உடனே அந்த இதில் திருடினவன் பேர் முருகன், அவனை கொண்டு வேலூர் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இந்த லலிதா ஜுவல்லரி முதலாளி நேரம் அங்கேயே போயிட்டார். இவருக்கு என்ன ஆத்திரம்னா, இவனை பார்த்து ஏன்டா என் கடையில் திருடுன்னு கேட்கணும்னு ஆத்திரம் அங்கே போயிட்டார். போனோடனே வாங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு, ஏன்டா எத்தனை கடை இருக்குது தமிழ்நாட்டில், ஏன்டா என் கடையில் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன்னாரு. அதுக்கு அவன் சொன்னால் அதுக்கு காரணமே நீங்கள் தான் முதலாளின்னா. என்னடாண்ணா நீங்கள் ஏன்னா டெய்லி டிவியில் வந்து 4 கடைக்கு போங்க அப்புறம் நம்ம கடைக்கே வாங்கன்னு சொன்னீங்க, நான் 40 கடையை திருச்சியில் பார்த்தேன், அதிலலாம் எதையும் எடுக்க முடியல, உங்கள் இதில் தான் மாடல் சூப்பராக இருந்துச்சு எடுத்தேன்னா. அப்போ திருடன் கூட ஹாப்பியாக தான் இருக்கிறான், திருடன் கூட ஹாப்பியாக இருக்கிறான். அப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மகிழ்ச்சியை பற்றிலாம் பேசும்போது நிறைய விஷயங்கள் வரும். இப்போ நானே பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, எல்லாத்தையும் இறக்கி விடுவேன்.
உங்களுக்கு தெரியாத சில செய்திகள்லாம் சொல்லுவேன். இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப மிகச் சிறந்தவங்கள் அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் எடுத்துக்காட்டு சொன்னால் போதும். நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்துலலாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு நம்மளாம் அடுப்படியிலே இருந்தோம். நம்மளுக்கு படிப்பு கிடையாது. 8ஆம் கிளாஸோட நிப்பாட்டி அந்த பொண்ணு பூ பெய்தவுடனே கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு காலத்துலலாம் பொண்ணை போய் பார்க்க போவாங்க. பொண்ணு பிடிச்சாதான் கல்யாணம், மாப்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சாதான் கல்யாணம். இப்போலாம் அப்படி கிடையாது. பொண்ணுக்கு பிடிச்சாதான் கல்யாணம். போடா நீ என்னடா, நான் 50,000 சம்பளம் வாங்குறேன்டா, நான் ஏன் நீ 30 தான் வாங்குற அப்படின்னு அந்த பிள்ளை மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணுது. அந்த அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்காங்க. இப்படி பெண்கள் படிக்கிற பெண்கள் படிக்காமல் இருந்தப்ப அழகா ஈரோட்டு பெரியார் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பெண்கள் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கி விட்டு அவர்கள் கையிலே புத்தகங்களை கொடுங்கள், அவர்கள் மேலே வரட்டும் சொன்னார். அதே மாதிரி பொண்ணு கையில் புத்தகத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு காலத்தில் இந்த இடத்துல பிரிட்டிஷ் கொடி இருக்கும், ஆங்கிலேயர் கொடி இருக்கும். நாமெல்லாம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஏன்னா நாம் அடிமையாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறந்த ராஜராஜேஸ்வரி என்ற பொண்ணு அமெரிக்காவில் போய் நியூயார்க்கில் ஜட்ஜா நீதிபதியாக உட்கார்ந்துருக்கா. அத்தனை அமெரிக்கர்களும் எழுந்து என் தமிழச்சிக்கு வணக்கம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் நல்லா கை தட்டுவீங்கன்னு பார்க்குறேன். பாருங்க, நல்லா நீங்கள் ரசிச்சிங்கன்னா தான் பட்டிமன்றம் நல்லா இருக்கும். திருப்பி திருப்பி அதான் நான் சொல்கிறேன். சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்காட்டி அதுக்கு பேர் முகர கட்டை. சரியா? நாங்கள் சொல்லும்போது இது ஜோக்குன்னு நீங்கள் நினச்சி சிரித்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு சோக்குன்னு சொல்கிற பத்தியா அப்படின்னு நீங்கள் சிரித்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு தேவை 32 பல்லு. உங்கள் 32 பல்லில் தான் பட்டிமன்றமே போகுது. அதாவது இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுமை தெரியுமா? நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள்லாம் இப்படி பலன்னு வெளியில் வந்து அழகாக இருக்கிறோன்னு. இதை நாங்கள் படுற கஷ்டத்தையும் நான் நகைச்சுவையாக சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் பஸ்ஸில் வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரு கருப்பு சுடிதாரை போட்டுக்கிட்டு, ஒரு பரதேசி மாதிரி தலையில் ஷாலை மாட்டிக்கிட்டு, ஒரு பெரிய பொதி மூட்டையை தூக்கிட்டு பஸ்ஸில் உட்காந்துருப்போம். அன்றைக்கெல்லாம் நைட்டு 11:30 மணி தஞ்சாவூரை தாண்டுறேன். உங்கள் ஊர் பக்கம்தாம்மா. தஞ்சாவூரை தாண்டுறேன், ஒரு 3 விரல் வருது எனக்கு தான். நானே ரவுடி கேடிக்கு முழிச்சு தான் இருந்தேன். எனக்கு தான் வருது விரல் பின்னாடி இருந்து. விலகிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன். 2வது ஒருக்க வந்துச்சு, விலகிக்கிட்டேன். 3வது ஒருக்க வந்துச்சுல, இந்த பூ கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி பிளேடு வச்சுருப்பேன், அதை எடுத்து நறுக்குன்னு விரலை வெட்டிவிட்டேன். அந்த விரலை எந்திரிச்சிட்டான் அந்த ஆள். எந்திரிச்சு ஃபுல் போதை நம்ம ஆள். சொல்லிட்டு வெட்ட மாட்டேன் அவன். நீ சொல்லிட்டு விட மாட்டேன். உன் அக்கா தங்கச்சினா விடுவியா? பார்த்தா பலன்னு நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாயை விட கேவலமாக அடிபட்டு மிதிப்பட்டு மேடைக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமே என்ன, நீங்கள் கொடுக்குற 1 லட்ச ரூபா இன்றைக்கி கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு நேரம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த 1 லட்சத்தில் 1 ரூபா இருக்காது. அரிசி கடைக்காரன் வாங்கிட்டு போயிடுவான், பலச கடைக்காரன் வாங்கிட்டு போயிடுவான், பிள்ளைக்கு ஃபீஸை கட்டிடுவோம், புருஷன் பிடிக்கிட்டு போயிடுவான், ஒத்த பைசா இருக்காது. ஆனால் எங்களுடைய சங்கரன் கோயில் மக்கள் தட்டிய கைத்தட்டு மட்டும் கடைசி படுக்கை காலம் வரை கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால தான் உங்களை கைத்தட்டுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் 2 பேர் வந்திருக்காங்க, இந்த பக்கம் 2 பேர் வந்திருக்காங்க. இவங்களை அறிமுகப்படுத்த போகிறேன். நல்லா கைத்தட்டுங்க. ஒவ்வொருத்தரையாக இறக்கி விடுவேன். எல்லாரும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவோம், ரொம்ப பேச மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஒரு நல்ல பழமொழி தெரியும். என்ன பழமொழி தெரியுமா? அதிகமாக பேசுகிற வாயும் அதிகமாக ரோட்டில் சுற்றுற நாயும் கட்டாயம் ஒரு நாளைக்கு லாரியில் அடிபடும். அதனால் நாங்கள் யாரும் அதிகமாக பேச மாட்டோம். எங்கள் வீட்டில் நடக்கிற ஷார்ட் ஸ்டோரிஸ், நகைச்சுவை, அதுவும் எல்லாருமே நகைச்சுவை பேச்சாளர்கள். இவங்க எல்லாருமே டிவியில் வந்த ஆட்கள். நீங்கள் போய் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி யூடியூப்பில் தட்டினீங்கன்னா எல்லார் பேர் வரும். எல்லாருமே ஜாலியாக பேசுவோம், யாரும் சீரியஸாக பேச மாட்டோம். ஏற்கனவே சீரியஸாக அடிபட்டு தான் மேடைக்கு வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் சீரியஸாக பேசவே மாட்டோம். இவங்க பணம்னு சொல்லி பேசுவாங்க, அவங்க குணம்னு சொல்லி பேசுவாங்க, 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. நம்ம 2 பேரும் ஜாலியாக கைத்தட்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? கைத்தட்டுறது தான் நம்மளுடைய முக்கியமான பணி. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பணம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறத பஞ்சா சொல்லலாம். ஜப்பான் நாட்டுக்காரன் உழைக்காம இருந்தால் செத்து போயிடுவான். சைனா நாட்டுக்காரன் புதுசாக கண்டுபிடிக்காம இருந்தால் செத்து போயிடுவான். நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமாக இருந்தால் செத்து போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். பெரிய மாடி வீடு கட்டுறது கெத்தா இல்லை, இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் எடுத்து நடத்துறது கெத்தா இல்லை, பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கிறது, பிள்ளைய பெரிய ஆளாக்குறது கெத்தா இல்லை. நம்ம சொந்தக்காரன்ட்ட போய் 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு கையை சொரியாமல் நின்னோம்னா அதுதான் உலகத்திலே கெத்து. அந்த கெத்தை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்பாடா கைத்தட்டு பிக்கப் பண்ணிட்டேன். ஆண்கள்லாம் பாருங்கள், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. என்ன காரணம்? அவர்கள் ஆடை மட்டும் வெள்ளை அல்ல, அவர்களுடைய உள்ளமும் கூட வெள்ளை. என்ன மக்கள் பாருங்கள். பெண்கள்லாம் பாருங்கள், தங்கம் போடுவோம் இல்லையா?
நிறையா தங்கம் போடுவோம், நகை நட்டெல்லாம் போடுவோம். ஆனால் ஆண்கள் பாருங்க தங்கமே போட மாட்டாங்க. மைக் செட்டுக்காரு 1,00,000 வாங்குறாரு, ஒரு மோதிரம் போட்டுக்காரன்னு பாருங்க போடலை. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல. ஏன் தெரியுமாக்கா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? தங்க மக்கள் அப்பாடா. ஆமாம், இந்த ஆண்கள்லாம் தாடி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் ஆண்கள்லாம் தாடி வைக்கிறாங்க தெரியுமா? என் காதலி முத்தமிட்ட இடத்திலே சூரியன் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வைத்திருக்கிறான்னு ஒரு தாடி. அதற்கு காரணம் ஒரு லேடி, அது ஒரு கேடி. ஆண்கள்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் என்ன தெரியுமா? லவ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான் அந்த முகத்தில், கண்ணே கட்டின புடையோட வாடி உன்னை வச்சு காப்பாத்துறேன், போட்டுக்கிற நைட்டியோட வாடி உன்னை வச்சு காப்பாத்துறேன், உங்கள் ஒப்பனை விட்டுட்டு வாடி உன்னை வச்சு காப்பாத்துறேன். எந்த பொம்பளை பிள்ளையாவது உடுத்தி இருக்கிற கைலியோட வாடா உன்னை வச்சு காப்பாத்துறேன், போட்டுக்கிற ட்ரௌசரோட வாடா உன்னை வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லுதாங்க? சொல்லாது. ஆனால் எங்கள் ஆண்கள் பாருங்கள் மனசு வந்து தட்டுறாங்க. இந்த ஆண்களுக்கு பெரிய சிறப்பு என்னென்னா சொட்டை. கொஞ்ச நாள் ஆனோடனே சொட்டை ஆயிரும். மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாமளா சாமிக்கு முடிய கொடுத்தா அது மொட்டை, சாமியாக பார்த்து எடுத்துக்கிட்டா அது சொட்டை. எங்கால எப்படி கவர் பண்ணிட்டு வந்திருக்காரு பாருங்க. ஆமாம், இந்த சொட்டை புருஷனுக்கு சொட்டை விழுந்துச்சுன்னு பொண்டாட்டி யாரும் கவலைப்படாதீங்க. அதில் 4 நன்மை இருக்குது. ஃபஸ்ட்டு நன்மை, நம்மளை தவிர எவளும் பார்க்க மாட்டான். வயசான கேஸு. பாயிண்ட் நம்பர் 2, இதுக்கு சோப்பு சீப்பு கட்டிங் டையிங் கலரிங் ஒரு கருமாந்திரம் தேவையில்ல. மாதம் 6,000 ரூபா மிச்சம். நீங்கள் பேரம் பேத்திய பீச்சு பார்க்குன்னு கூப்பிட்டு போவேணாம், இதுலேயே ஏறி இதுலேயே சறுக்கிக்கலாம். ஒரே ஒரு விண்ணப்பம் தான், வழுக்கத்தலையில் யாரும் வாசலில் தலையை வச்சு படுக்காதீங்க. வந்த விருந்தாடி வலிக்கு விழுந்து செத்து போயிடுவான், அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிரும். சரி, இப்போ நான் வந்து பணம்னு போல குணம்னு போல நடுவில் பேசியிருக்கேன். ஏன்னா அப்புறம் இவங்க சொல்லுவாங்க நடுவரே பணம் என்று சொன்னதால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்லாமல் பொதுவாக ஆண்கள் பெண்கள் பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேர் இவங்கெல்லாம் சொத்து சோகத்துக்கு வந்திருக்காங்க, இவங்க சொந்த பந்தத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் நம்ம சண்டையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்திருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன அறிமுகம். நீங்கள் விஜய் டிவியில் கலக்க போகுது யார் சீசன் 5ல் நான் பண்ணேன், அக்கா சீசன் 6 பண்ணாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் கோவை சத்யா அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களோட ஸ்பீச் எல்லாமே வரும். ரொம்ப அழகாக பேசுவாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க, நல்ல செய்திகளை எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி பந்தி வைப்பாங்க. அப்படிப்பட்ட அருமையான அக்கா கோயம்புத்தூரிலிருந்து எங்களுடைய அருமை தங்கம் சத்யா அவர்கள். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உண்மையே சொல்வேன் நன்மையே செய்வேன். நீங்க வாசிக்கிறீங்க, எனக்கு வரி தெரியுமா? 4 வரி தான் மனப்பாடம் பண்ணியிருப்பேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இணையாகவும் துணையாகவும் வந்திருப்போர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அருமையாக ஒரு பள்ளியின் ஆசிரியராக இருக்காங்க. எனக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் எவனும் தரல. எக்ஸாம் எழுதி பார்த்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையும் ஃபெயிலு தான். ஒரு 25 லட்சம் கொடுத்துச்சு, வேலையை வாங்கிருச்சு. ஏன்னா அவங்க புருஷன் பணக்காரர், நம்ம புருஷன் அவ்வளோ பணக்காரர் இல்லை. அதனால் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாக்கா? கம்முன்னு இருந்தால் அது புருஷன், கும்முன்னு இருந்தால் அது பொண்டாட்டி. பார்த்துருக்கீங்களா? மனுஷனுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் அவன் மனுஷன், தப்பே பண்ணா மன்னிப்பு கேட்டால் அவன் தான் புருஷன். இங்கே நிறைய புருஷமார்கள் வந்திருக்காங்க. எல்லோரும் நீங்கள் நம்ம நல்லா பேசணும்னு வந்திருக்கிறாங்க. ஆமாம், அவங்கவுங்க புருஷன். அப்படி தான் ஒரு மேடையில் நான் ரொம்ப வீரமாக பேசினேன்க்கா. பேசிட்டு சொன்னேன், எல்லோரும் மனைவியை காதலியுங்கள், வீட்டில் போய் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று மனைவியிடம் சொல்லுங்கள்னே. ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், யார் மனைவிட்ட சொல்லணும்னாரு. அத்தோடு நான் அந்த அட்வைஸை விட்டுட்டேன். அது மாதிரி அவங்க வீட்டுக்கார் ரொம்ப நல்ல வசதியான மனுஷன், 25 லட்சம் கொடுத்தாரு, வேலை கிடச்சிச்சு. நம்ம இப்படி லோன்னு பைய தூக்கிட்டு இப்படி அலையிறோம். அந்த பிள்ளை ரொம்ப தூரம்லாம் வராது. உண்மையிலே சசிகலாக்கா பட்டிமன்றங்கிறதுனால வெகு தொலைவிலிருந்து குடந்தையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி நன்னிலம் மகேஸ்வரி அவர்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா மேக்கப்லாம் போடாமலே எங்கள் பாரதி அழகாக இருப்பா. ஆமாம், ரொம்ப அழகான பொண்ணு. சிலப்பதிகார பாடல் வரிகளை பட்டிமன்றத்தில் இந்த காலத்தில் யாரும் பேசுகிறாங்களான்னு கேட்டால் அது தமிழ்நாட்டிலே எங்கள் தங்க பாரதி மட்டும்தான். அவ்வளோ அழகாக சிலப்பதிகார வசனம் பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்ல ஜோக் சொல்லுவாங்க. எதிர இருக்கிறவங்க யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு கட்டி போடக்கூடிய அருமையான சகோதரி நாகர்கோயிலிருந்து எங்களுடைய அன்பு சகோதரி தங்க பாரதி அவர்கள்.
பூ தான் பூஜைக்கு, இது பூசணி பூ, அது பூஜைக்கு ஏற்ற பூ. ஆமா பூசணி பூ. அந்த காலிஃப்ளவர் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா ஒல்லி, பூன்னு ஊதுனீங்கன்னா இங்கேருந்து டிக்கெட்டே இல்லாமல் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போயிடும். அந்த பிள்ளைக்கு டிக்கெட்டே தேவையில்லை. ஆள் பார்த்தா அளவு பார்த்தா கடுகு, ஆனால் வெடிச்சா சும்மா பார்த்தீங்கன்னா காரம் மிளகு மாதிரி இருப்பா. ரொம்ப அழகாக பேசக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணு கேபிஒய் சீசன் 7 ஆடா 7 தானே, கேபிஒய் சீசன் 7ல் டைரக்டரே இந்த பிள்ளைய பார்த்து சிரிச்சு எந்திரிச்சு ஓடிட்டாரு. அவரையே தெறிக்க விட்டு ஓடி விட்டு வந்த பிள்ளை. ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க. விஜய் டிவி கலக்க போது யாராக இருக்கட்டும், சன் டிவி காமெடி ஜங்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே என் கூட சேர்ந்து பயணப்பட்டவங்க. ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க. ஆமாம், இப்போ தமிழால அவங்க பேசுனது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. மாமியாரா மருமகளா, மாமியாரை பிடிச்சி ஒரே கிளி. ஆனால் இன்னைக்கு உறவுகளுக்காக தான் பேச வந்திருக்கா. என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவா. 5000 ரூபா கூட கொடுத்தா இங்கிட்டு வந்து பேசுவா. அப்படி ரொம்ப அருமையான புள்ள. அப்படி மட்டமாக சொல்லக்கூடாதுமா. ரொம்ப அழகாக பேசக்கூடிய பிள்ளை. என்னங்க மாமியார் மாமியார்னு பேசுகிறீங்க, மருமக இல்லைன்னா மாமியார்லாம் க்ளோஸ் அப்படின்னு ஒரு டயலாக் பேசினா அந்த டயலாக்கை நான் பேச சொல்கிறேன். அவ்வளோ அழகாக பேசி அவள் பேசுனது பயங்கர ட்ரெண்ட் ஆகி 4.5 மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எங்களுடைய பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய பேராவூரணி நீலவேணி அவர்கள். ஒரு நல்ல செய்தி கடகடன்னு சொல்லி இவங்களை வந்து பட்டிமன்றத்துக்குள்ளே இறக்குறேன். என்ன ஒரு செய்தினா, நம்ம ஒரு பேர் கேட்டோம்னா கை தட்டுவோம் நல்லா. அஜித் ரசிகர்கள் யார் இருக்கீங்க கை தட்டுங்க. வாவ். விஜய் ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் கை தட்ட சொல்றா. ஊதாதரா, பொண்ணு பார்க்கும்போது இப்படி போய் ஊதுனேன்னு வச்சுக்க, அவன் ஒரு ஊதாரி பையன், உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா. இந்த ஊதுறதெல்லாம் எங்கடா கண்டுபிடிச்சிட்டு வரீங்க? சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், இப்போ நான் ஒரு பேர் சொல்றேன், அவங்க ரசிகர்கள்லாம் கை தட்டுங்க சரியா. டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா ரசிகர்கள். வாவ். ஐஸ்வர்யா ராய நாங்க பார்ப்போம், ஆனா அப்துல் கலாம் சொல்றதை தான் கேட்போன்ற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம். உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன், எல்லா பேரையும் விட நமக்கு அப்துல் கலாம் ஐயானா ரொம்ப பிடிக்குது. ஏன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம எல்லாரும் உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அப்துல் கலாம் ஐயா. அதுக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். அமெரிக்காக்காரன் பார்த்தான், நம்ம நாட்டில் தான் நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்மளுடைய கூகுளை கண்டுபிடிச்சி உலகத்தையே கையில் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சுந்தர் பிச்சை என்பவர், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்தவர். இவ்வளவு அறிவாளிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்களேன்னு ஒரு பெரிய அணு ஆயுதம் தயார் பண்ணி நம்ம நாட்டை நோக்கி வச்சுட்டாங்க, நம்மளை சாகடிக்கணும்னு. இதை தெரிஞ்ச அப்துல் கலாம் ஐயா சத்தமே இல்லாமல் ஒரு 3 சேட்டலைட்டை எங்கே வைக்கிறாருன்னா சகாரா பாலைவனத்தில் வைக்கிறாரு. அந்த சேட்டலைட் இருக்கிறது ஸ்பைக்கு தெரியக்கூடாது, யார் எதிரி நாட்டு ஸ்பைக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் விஞ்ஞான ரகசியங்கள். தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரே டைமில் 1000 ஒட்டகங்களை நடக்க வைத்து அந்த தூசி கிளப்பி நம்ம சேட்டலைட் இருக்கிறது தெரியாமல் வச்சிருந்து அவங்க அணு ஆயுதம் இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது அந்த சேட்டலைட்டு வச்சு அந்த அணு ஆயுதம் நம்மளை தாக்காமல் கடலுக்குள்ளே போய் செலுத்துகிற மாதிரி, பே ஆஃப் பெங்காலுக்குள்ளே போகிற மாதிரி செஞ்சு நம்ம தமிழ்நாடே உயிரோடு இருக்குன்னா அதற்கு காரணம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய விஞ்ஞான பிச்சை. நாமெல்லாம் உயிரோடு இருக்கோம். இந்த மாதிரி நல்ல செய்திகள் பட்டிமன்றத்தில் வரும், அதனால் நீங்கள் நல்லா கைத்தட்டி ஆதரவு கொடுக்கணும். இப்போ முதல்ல வர்றாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சூறாவளியாக கோயம்புத்தூரிலிருந்து. ஆமாம், ரொம்ப முக்கியமானது நம்முடைய கீபோர்டு வாசிப்பாளர் ராம்கி அண்ணன் அவர்கள் திருநெல்வேலியிலேருந்து. அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷலு, கோடீஸ்வரன் கூட அப்படி கண்டிஷன் போட மாட்டான், கார் இருந்தால் தான் வருவார், இல்லாட்டி அந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டார். நாங்கள் அவருக்காக காரு மோர் கரகாட்ட காரெலாம் வச்சு கொண்டு வந்து இறக்கியிருக்கோம். ஆனால் நாங்கள் எப்படி ஆள், அந்த காரை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்குறோம். ஆமாம், எவன் இழிச்சவாயன் கிடப்பான்னு அவர் சொந்த காரில் வந்திருக்காரு. சொந்த காரில் ஒரு ஆள் ஏறி இப்போ 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 நாளைக்கு கூப்பிட்டோன்னு வைங்க, மேடம் கார் இல்லாமல் நாங்கள் விரும்பட்டோம் மேடம், இந்த 2 கோஷ்டி நாங்களாம் நாயா மண்ணு லாரியில் ஏறி வரோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அன்பு தங்கம் ஷேக் நாஞ்சிலிருந்து எல்லாமே நாகர்கோயிலிருந்து வந்துட்டாங்க. இப்போ பட்டிமன்றம் கலகலகலன்னு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கேமரா எடுத்துக்கொண்டு இருக்கிற மனிதனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அவர் என்னமோ ஒரு ஸ்டூடியோ சொன்னார், இதெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க. எங்கள் மாமியார் வையும் லக்ஷ்மி ஆடியோஸு
சாரி கேமரா ரொம்ப அழகா ஆடியோ வச்சிருக்கிறவர் வந்து நம்ம ஆர்கே ஆடியோ கேஎம் ஆடியோக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அப்பதான் சவுண்ட் நல்லா வைப்பாரு. ஏன்னா அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னே. சரியானே? இப்போது உங்கள் கைத்தட்டல்களோடு எங்களுடைய அன்பு சகோதரி கோயம்புத்தூரிலிருந்து சத்யா அவர்கள் சொத்து சுகந்தாங்க, காசு இல்லைன்னா இதுக்கெல்லாம் கேட்குமா அப்படின்னு பேச வராங்க. బమ్మ బమ్మ దాన్ తయ్య తయ్యన కుతినా గుణకతిను భజంగరే ఉదనితన కృతిమితి తాం 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 తై తై గణపతి నాం కదా బమ్మ బమ్మ దాన్ తయ్య తయ్యన కుతినా గుణకతిను భజంగరే ఉదనితన కృతిమితి తాం 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 తై తై గణపతి నాం కదా తిమ్మికిరగడ తిదిదాల తిమ్మికిరగ తగిద తగిద తల తవోడుదాన్ ఉదనిత నక్రద మితి తాం 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 తై తై గణపతి నాం కదా బమ్మ బమ్మ దాన్ తయ్య తయ్యన కుతినా గుణకతిను భజంగరే ఉదనిత నక్రద మితి తాం 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 తై తై గణపతి నాం కదా ಅವರು ವಾಸುರೇ ಕರಂಪಾಗಿದಿ ಅನೆ ನಾಮ್ ಕದು ಕನರಾಜ ತಾಲ ಮಂದಿರೆ ಪಹುತ್ತಾಂ ತುರ ಮಂಡಲೆ ಕಿ ತುರ ಭಾಷಾ ಮೇನು ವಾಸುರೇ ಅಮಿತ ಕುಂಡಲ ಕಿ ತಾರಿಗಿಡ ತವಾಕಜ ನಾರದ ತುಂಬುರು ವೈನವ ಜಾಗೆ ನಾರದ ಗಣಮೇ ಉಪಸತ್ಯ ತಿಮ್ಮಿಕಿರಗಡ ತಿದಿದಾಳ ತಿಮ್ಮಿಕಿರಡ ತಗಿದ ತಲ ತವೋಡುದಾನ್ ಉದನಿತ ನಕ್ರ ತಿಮ್ಮಿತಿ ತಾಂ 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 ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಕದಾ వాసురే కరంపాకి మిరుదంగా నవాబ్ సారంగి తారికి నరి అవరు వాసురే మొగదంగా ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலு கேட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுவேனே பம்ம பம்ம தான் தைய தையன குத்தினா குணகத்தினு பஜங்கரே உதனித நக்கரதி மித்தி தாம் தாம் கோப்பை தை கணபதி நாம் கதா உதனித நக்கரதி மித்தி தாம் தாம் கோப்பை தை கணபதி நாம் கதா உதனித நக்கரதி மித்தி தாம் தாம் கோப்பை தை கணபதி நாம் கதா உதனித நக்கரதி மித்தி தாம் தாம் கோப்பை தை கணபதி நாம் கதா என்று முழுமுதல் கடவுளாம் கணபதியை வணங்கி நம்ம ஸ்பீடுக்கு தபையில வரமாட்டேங்குது நடுவர்களே. ஆனா உண்மையாவே நல்ல இசைக்கலைஞர்கள் நடுவர்களே. சிரிச்ச முகமா ஸ்ரீதேவிமா எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வருமானத்தோட வந்திருக்காங்க, அதனால அப்படியா நடுவர்களே. அதே பொண்டாட்டி கூட்டிட்டு வந்திருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான் மனுஷன், அவ்வளவு எப்படா வீட்டுக்கு போலான்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. வந்தோடனே நாட்டாம என்னைய பார்த்து கேட்டாரு, என்னன்னு குறைச்சிட்டே போற. வந்தோடனே நாட்டாம என்ன கேட்டாரு, என்னங்க உங்க புருஷ் வரலையா அப்படின்னு கேட்டாரு. புருஷனா யாரு? புருஷன், என் புருஷன். சரி சரி. உங்க புருஷ் வரலையான்னு கேட்டாரு. நான் ஒரே வார்த்தை தான் பதில் சொன்னேன், நாங்கெல்லாம் துன்பத்தை கூட கூட்டி வர்றது இல்ல, வீட்லயே விட்டு வந்துருவோம் அப்படின்னு. நடுவர் அவர்களே, சொந்த வந்து நீங்க நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. தலைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பட்டிமன்றம்னாலே பட்டிமன்ற மரபுப்படி பட்டிமன்ற நடுவர் உங்களை ஒரு 4 வார்த்தை பாராட்டணும். பாராட்டுங்க. நீங்க நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அப்படி தொட்டில வச்சு பாராட்டுங்க. நீங்க தூங்கிட்டீங்கன்னா காசார் கொடுப்பாங்க. ஆனா நடுவர் அவர்களே, இப்ப உங்களை நான் பாராட்டுறேன், நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. எங்க அப்பா என்னை செல்லமா வளர்க்கல, கொஞ்சம் குள்ளமா வளர்த்துட்டு. அப்படியா? அதனாலதான் நிமிர்ந்து உட்கார சொன்னேன். ஆனா உண்மையிலேயே நடுவர்களே, இங்க பாருங்க, நம்ம எவ்வளவோ ஊர்ல பட்டிமன்றம் போயிருப்போம், நிறைய ஊர்ல பட்டிமன்றம் போயிருக்கோம்க்கா. ஆனா எல்லா ஊர்லயுமே என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு போட்ட மாதிரி பிளாஸ்டிக் சேர் தான் போடுவாங்க. நடுவருக்கு ஒரு 2 சேர், எனக்கு குள்ளமா இருக்காங்கன்னு ஒரு 2 சேர் சேர்த்தி போட்டு சேர்ல ஏத்தி உட்கார வச்சிருவோம். ஆனா இங்க இந்த ஊர்ல சேர் போட்டிருக்காங்க பாருங்க நடுவர்களே, அருமையான சேர். இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்துக்கிற அழகை பார்க்கும்போது, அந்த அந்த பளபளன்னு போட்டிருக்கீங்களே கழுத்துல, அதைய பார்க்கும்போது, தலையில வச்சுக்கிற பூவை பார்க்கும்போது, முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கும்போது உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுங்களா? எப்படி இருக்கு? அப்படியே ஒரு வளைகாப்புக்கு ஒரு பிள்ளை கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரியே இருக்கு நடுவர்களே. அதெல்லாம் முடிஞ்சு பழகாலாச்சு, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கணும்ல அப்பப்போ. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நான் வந்து தங்கம் போட்டிருக்கேன்னு நினைச்சு பின்னாடி வந்துடாதீங்க. இது வந்து 850 ரூபா, உள்ள போட்டிருக்கிறது 150 ரூபா. சரி, இது ஒரு 150 ரூபா, கம்மல் ஒரு 50 ரூபா. எப்படி இருந்தாலும் 1000 ரூபா தேரும்ல. போட்டிருக்கிறது எல்லாம் டூப்ளிகேட், பட் நான் மட்டும்தான் ஒரிஜினல். நீங்க ஒரிஜினல் நீங்க தான் சொல்லணும். உங்களை நாங்க ஒரிஜினல் ஆலையான்னு நாங்க இப்போ உரசி பார்ப்போம்ல. ஆனா நடுவர் அவர்களே, நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா, உங்களை நான் பாராட்டுறேன். இப்போ எப்படி தெரியுங்களா, நீங்க சிரிச்சா ஸ்னேகா. எங்க சிரிங்க பார்க்கலாம்.
ஐயோ நல்ல வேளை ஸ்னேகா வரல, வந்திருந்தா அது தற்கொலை பண்ணிருக்கும். ஐயோ இருந்தாலும் பரவாயில்ல நடுவுல உங்க சிரிப்பு அதை விட நல்லா இருக்கு. நடுவுல நீங்க சிரிச்சா ஸ்னேகா, நடந்த நயன்தாரா, அசஞ்சா அனுஷ்கா, மொத்தத்துல நீங்க ஒரு மோனோலிசா. ஏன் மோனோலிசானா யாருமா அது தெரியாத உங்களுக்கு? இப்ப இவங்க ஏன் மோனோலிசான்னு சும்மா சிரிச்சுட்டு மட்டும் விட்டாங்க, சொன்னேன்னா எல்லாம் கை தட்டுவாங்க. மோனோலிசானா ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஆக்டர். அவங்க ஆக்டரா இல்லைன்னா கூட அவங்க சிரிப்பை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் நடுவர்களே.